This video sponsored by BuyMode. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்ஸும் ரொம்ப மலிவான விலையிலேயே உங்களுக்கு கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. வங்கதேச எல்லையில் பூமிக்கடியில் பதுக்கப்பட்ட கண்டெய்னர்கள். மோப்பம் பிடித்த அதிரடி காட்டிய BSF. இந்தியாவில் இருந்து வங்கதேசத்திற்குள் சட்டவிரோதமாக போதைப்பொருள் கடத்தப்படுவதாக உளவுத்துறைக்கு இரகசிய தகவல் கிடைத்தது. இந்த தகவலின் பேரில் எல்லை பாதுகாப்பு படையினர் நடத்திய சோதனையில் பூமிக்கு அடியில் புதைத்து வைக்கப்பட்டு இருந்த கண்டெய்னரில் இருந்து 62,200 பென்சிடைல் இருமல் மருந்து பாட்டிலை பறிமுதல் செய்துள்ளனர். இவற்றின் மதிப்பு கோடிக்கணக்கில் இருக்கும் எனவும் BSF அதிகாரிகள் கூறுகின்றனர். வங்கதேசத்திற்கு ஷேக் ஹசீனா ராஜினாமா செய்ததை தொடர்ந்து அங்கு தற்போது இடைக்கால அரசு ஆட்சி நடந்து வருகிறது. நோபல் பரிசு பெற்ற முகமது யூனூஸ் இடைக்கால அரசின் தலைமை ஆலோசகராக உள்ளார். இடைக்கால அரசு அமைந்தது முதல் நம் நாட்டுக்கும் வங்கதேசத்திற்கும் இடையேயான உறவில் விரிசல் விழுந்துள்ளது. இடைக்கால அரசு பொறுப்பேற்றதில் இருந்து நம் நாட்டுக்கு எதிரான நிலைப்பாட்டுடன் வங்கதேச அரசு செயல்பட்டு வருகிறது. எல்லையில் தேவையின்றி பதற்றத்தை ஏற்படுத்தி வருகின்றன. வங்கதேசத்திற்கு நம் நாட்டுக்கும் இடையேயான எல்லைகள் வேலி அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நம் நாட்டு வீரர்களுடன் மோதுகின்றன. அதேபோல் பாகிஸ்தான், துருக்கி, சீனாவுடன் நெருக்கம் காட்ட தொடங்கியுள்ளன. பாகிஸ்தானுடன் வங்கதேசம் நெருக்கம் காட்டி வருவதனால் எல்லைகள் மும்பை விட கண்காணிப்பு தீவிரமாகி வருகிறது. இந்த நிலையில்தான் வங்கதேச எல்லையில் பூமிக்கடியில் புதைத்து வைக்கப்பட்டு இருந்த கண்டெய்னர்களை பாதுகாப்பு படையினர் பறிமுதல் செய்துள்ளனர். இது பற்றிய விவரம். இந்திய வங்கதேச எல்லை அருகே மேற்கு வங்க மாநிலம் நாடியா மாவட்டத்தில் இருந்து வங்கதேசத்திற்கு சில வகை போதைப்பொருள் கடத்தப்படுவதாக இரகசிய தகவல் கிடைத்தது. இதன்படி உள்ளூர் போலீசாருடன் இணைந்து எல்லை பாதுகாப்பு படையினர் கடந்த வெள்ளிக்கிழமை சோதனை நடத்தினர். அதில் பூமிக்கு அடியில் 7 அடி உயரமும் 10 அடி நீளமும் கொண்ட 3 இரும்பு கண்டெய்னர்கள் மறைத்து வைக்கப்பட்டு இருப்பதை கண்டுபிடித்துள்ளனர். இந்த கண்டெய்னர்களுக்குள் இருந்து 1.4 கோடி மதிப்புள்ள பென்சிடைல் இருமல் மருந்து பாட்டில்களை கைப்பற்றப்பட்டுள்ளது. மொத்தம் 62,200 பென்சிடைல் இருமல் மருந்து பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டு இருப்பதாக எல்லை பாதுகாப்பு படை அதிகாரிகள் கூறியுள்ளனர். சட்டவிரோதமாக வங்கதேசத்திற்கு இவை கடத்தப்பட இருந்ததாகவும் பாதுகாப்பு படையினர் தெரிவித்தனர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.